பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, திருவிருந்தை குறித்து சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். திருவிருந்து யார் கொடுப்பார்கள் என்றால், ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும், மனம் திரும்ப இருக்க வேண்டும், ஞானஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு சபையில் வாரத்தில் ஒரு நாளோ தினந்தோறுமோ அல்லது மாதத்துக்கு ஒரு தடவையோ அந்த திருச்சபையை பொறுத்து இந்த திருவிருந்தை கொடுப்பது வழக்கம். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த திருவிருந்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஒரு காரியம். அது மிகவும் விலையேறப்பெற்ற உன்னதமான அநேக ஆசீர்வாதங்களை மிக மிக முக்கியமான ஆசீர்வாதமான காரியமாக இருக்கிறது. இந்த திருவிருந்தை ஒரு மனிதன் தேவனுடைய பிள்ளை எடுக்கும்போது அவளுக்குள்ளாய் கிடைக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் என்ன? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். நீங்களும் நானும் பலவித ஊர்களில் இருக்கலாம், தூரத்தில் இருக்கலாம், அல்லது பலவிதமான பிரிவுகளிலிருந்து கூட நாம் வந்திருக்கலாம். ஆனால் நம்மை ஒன்று சேர்ப்பது இந்த பரிசுத்த ஐக்கிய விருந்து, ராபோஜனம் என்பார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த ஐக்கியம் தேவனாலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 2வது கவனிங்க, யோவான் 6ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம் 58ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். ஆம், இந்த உலகத்துள்ள மரணம் ஒரு மனிதனுக்கு ஏற்படும். ஆனால் ஜீவனுள்ள பிதா இயேசுவை பிழைத்திருக்க செய்தது போலவும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறவர்களுக்கு ஆண்டவர் அவர்களையும் பிழைக்க வைப்பார் என்பது வேதம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது மத்தேயு 26:26 சொல்லுகிறது, 28 வசனம், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, மனிதனுடைய பாவங்களை மனிதனே சுமந்து தீர்த்து கொள்ள முடியாது. மிருகத்துடைய இரத்தமோ அல்லது மந்திரவாதிகளோ அல்லது சாமியார்களோ அல்லது உலக தலைவர்களோ அல்லது எந்த ஒரு காரியத்துடைய இரத்தமும் ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்காது. ஆனால் இந்த ஐக்கியத்தில் திருவிருந்தில் நாம் பங்கெடுக்கும் போது அவருடைய இரத்தம் நம்மை பாவத்தை மன்னிக்கிற ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்கிறது. பாருங்க, யோவான் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம் சொல்லுகிறது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டாம், கலந்து கொள்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இதை கேட்கிறதான பிள்ளைகளை, ஜனங்களை இந்த ஐக்கியத்தில் கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க, கிருபை பாராட்டுங்க. எல்லா ஆண்டவரே பாவங்களும் சாபங்களும் இதன் மூலமாக நீங்கட்டும். நாங்கள் பயபக்தியோடு பரிசுத்தத்தோடு இதில் கலந்து கொண்டு நாங்கள் உம்மை ஆராதிக்க மகிமைப்படுத்த எங்களுக்கு இது ஒரு புதிய ஜீவனின் நன்மையும் கிருபையும் தருவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீரே மகிமைப்படும், ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.